அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை வழிகாட்டலும் வழிநடத்தலும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பாவ சோதனை, இடரல்கள் வருவதற்கு ஒரு சில காரணமாயிருக்கலாம். மத்தேயுவில் என்னிடத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோரில் ஒருவரை விளத்தாட்டுபவர் என இடரல் சிறியோருக்கு பெரியோரால் வரும் என்ற விளக்கத்துடன் காணப்படுகிறது. லூக்காவில் இப்படி ஒருவர் சிறியவர் மற்றவரால் இடரும்படியான செயல்களுக்கு ஆளாவது தவிர்க்க முடியாது என்கிறார் ஆண்டவர். பெரியவர்கள் எளிதாக புதிதாக ஆர்வத்துடன் இயேசுவை பின்பற்ற தொடங்கியவருக்கு தவறான முன்மாதிரி காட்டி விளத்தாட்டுவார்கள். அப்படி ஒருவர் இடருவாரானால் அவரல்ல, அவருக்கு தூண்டுதலாயிருந்தவர் கழுத்திலே எந்திரக்கல் கட்டப்பட்டு கடலின் ஆழத்துக்குள் தள்ளப்படுதல் வேண்டுமென்கின்றார் இயேசு. உலகத்தின் வாழ்க்கை முறைகளுக்கு மற்றவர்களின் தூண்டுதலால் இணங்கி இடறுதல் ஒருபுறம் இருக்க, இயேசுவின் சிந்தனை பிறரின் குற்றங்களை மன்னித்தல் நோக்கி திரும்புகிறது. திருத்துதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றினில் என கூறினால் உங்களுக்கு கீழ்ப்படியும். எனவே சிறிதளவு நம்பிக்கை இருந்தாலும் இறையரசு பணிகளில் கடவுளின் திருப்பெயர் புகழுடைய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்ற ஆண்டவரின் போதனை இருவேறு சாட்சிகளால் உறுதிப்படுத்தப்படுகிறது. திருத்தூதர் ஆண்டவருடைய இந்த போதனை உண்மையென தங்கள் பணிகள் மூலம் சாதித்து காட்டினார்கள். மலையென தோன்றிய தடைகள் நீக்கப்பட்டன. ஆழமாய் வேறுவிட்டிருந்த எதிர்ப்புகள் மாயமாய் மறைந்தன. அன்பார்ந்தவர்களே, பாவ சோதனை வருவதை தடுக்க முடியாது என்று இயேசு சொல்கிறார். தொடக்கத்தில் கடவுள் இந்த உலகை படைத்த போது அனைத்து நன்றாக இருந்தது என கண்டார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. ஆனால் அலகை பாம்பின் வடிவில் முதல் பெற்றோரை தனது நய வஞ்சக பேச்சினால் மயக்கி இந்த உலகத்தில் பாவத்தை நுழைத்தது. அதுவரை நன்றாக இருந்த இந்த உலகம் முதல் மனிதன் கீழ்ப்படியாமையால் பாவத்திற்கு இரையானது. இந்த உலகத்தில் சோதனை, தீமை இருப்பதை தவிர்க்க முடியாது. நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதற்காக நாமே தீமையாக மாறிவிட முடியாது. நாமும் பாவத்திற்கு பலியாகி மற்றவர்களையும் பலியாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிக பெரிய தண்டனைக்குள்ளாக்கக்கூடிய பாவம். மற்றவர்களை இடறி விழ செய்வதும் மற்றவர்கள் இடறி விழ காரணமாவதும் மிக பெரிய குற்றம். இந்த போதனை மக்களை வழிநடத்துகிற தலைவர்களுக்கு மிக மிக பொருந்தும். வழிநடத்துகின்ற பணி என்பது எளிதான பணி அல்ல. ஒவ்வொரு முடிவு எடுக்கின்ற போதும் தேர்ந்து தெளிந்திருக்க வேண்டும். தீமை என்று தெரிந்தும் ஒன்றை செய்வது மிக பெரிய குற்றப்பலியை சுமப்பதற்கு வழிவகுத்துவிடும். எனவே வழிநடத்துகின்ற தூய ஆவியானவரின் துணையை நம்ப வேண்டும். அவ்விடத்திலே நம்மை வழிநடத்த நாம் அன்றாட வேண்டும். நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற பணி பொறுப்புணர்வோடு செய்கிறோமா? மக்களை நல்வழியில் நடத்துகின்றோமா? மற்றவர்களுக்கு இடரல் இல்லாத வாழ்வை வாழ்கின்றேனா? பொது நலனோடு நான் எடுக்கும் முடிவுகள் அமைந்திருக்கிறதா அல்லது சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறதா? சிந்தித்து செயல்படுவோம். சக மனிதர்கள் மீது எவ்வேளையிலும் நாம் அக்கறை கொண்டிருக்க வேண்டும். அடுத்திருப்பவர் நம் குடும்பத்தார் என்பதாலோ, உறவினர் என்பதாலோ, நண்பர் என்பதாலோ மட்டுமல்ல, அவர் ஒரு மனிதர் என்பதாலேயே நாம் அவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். நம் மீட்பில் மட்டுமல்ல, அவரது மீட்பிலும்
நமக்கு பங்குள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். இம்மாதம் முழுவதும் தற்கொலை செய்யும் எண்ணம் கொண்டோருக்காக மன்றாட திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மன உளைச்சலினாலும் கவலையினாலும் கடன் தொல்லை, வேலைவாய்ப்பின்மை, இழப்பு, தோல்வி போன்ற பல காரணங்களாலும் துவளும் நபர்களுக்கு நம்பிக்கை தரும் வார்த்தைகளையும் ஆறுதலையும் வழங்குவது நம் கடமை. மனம் சோர்ந்த ஓரிரு நபரையாவது தேற்றிட இன்று உறுதி கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஒவ்வொரு நாளும் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பை பெறுகின்றேனா? தவறுகளின் காரணத்தை கண்டுபிடித்து வேரோடு மாற்றி அமைக்கின்றேனா? இறை நம்பிக்கையில் திடமாக நின்று இறைவன் விரும்பும் வாழ்க்கையை வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பை பெறவும், தவறுகளின் காரணத்தை கண்டுபிடித்து வேரோடு மாற்றி அமைக்கவும், இறை நம்பிக்கையில் திடமாக நின்று நீர் விரும்பும் வாழ்க்கை வாழவும் வரம் தாரும். ஆமீன்.